ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களுக்காக யோசிச்சு யாரோ ஒருத்தருக்காக உன்னை நீ மாற்றிக்க வேண்டாம். யார் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, யார் அருமை பெருமையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க நீ எப்படி இருந்தாலும் உன்னை பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காக நீ என்ன வேணா செய்யலாம். உன்னை பிடிக்காதவங்களுக்காகவும் உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்காகவும் நீ எதையும் மாற்றிக்காம நீயாகவே இருக்க முயற்சி செய்யும் செல்லமே. நீ என்னதான் நன்மையை செஞ்சாலும் நல்லதையே செஞ்சாலும் கூட இந்த உலகத்தில் சில பேர் உன்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் உன் மனசு எவ்வளவு தூய்மையானதுன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். நீ செஞ்ச நல்லதும் நீ செஞ்ச உதவிகளும் ஒருபோதும் வீணாக போகாது. உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இதே பூமியில் எல்லாருமே உனக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து உன்னை பாராட்டும்படி இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்க பழகிக்கும். யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் சண்டை போடுவதோ போராடுவதோ விவாதிப்பதோ வேண்டாம். உன் வாழ்க்கையை சுலபமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை மறந்துடு. உன்னை குறை சொன்னவங்களை எல்லாம் மன்னிச்சிடு. உனக்கு எதிராக துரோகம் செய்பவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. உன் குறைகளை நிறைகளாக மாற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கதான் இந்த சாயப்பா வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சபடியே ஏற்றுக்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நடப்பது எல்லாமே உன்னை வடிவமைப்பதற்காகவும் உன்னை உயர்த்துவதற்குமாகவே இந்த சாயப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ விளக்கலாம். ஆனால் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரியாதது போல நடிப்பவர்களை நீ மாற்ற முடியாது. சில பேரை அப்படியே விட்டு விடுவது தான் நல்லது. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. உண்மைனா நான் சொல்கிறத கேளு என் செல்லமே. உன் மன அமைதிக்காக உன் நிம்மதிக்காகவே இந்த சாயப்பா பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் பற்றி புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாத. சில விஷயங்கள் புரியாட்டி அதை அப்படியே விட்டுட்டாதான் அது உனக்கு நிம்மதியை தரும். உன் வாழ்க்கையில் சில பேர் உன் கூட நண்பனாக கடைசி வரைக்கும் உன் கூட வருவாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்லமே. யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உறவுகளாக நட்புகளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரம் தான் அவங்க உன் கூட வருவாங்க. அதுக்கு பிறகு எதுக்காக எப்போ எப்படி உன்னை விட்டு போகிறாங்கன்றத நீயே தீர்மானிக்க முடியாது. எப்போதும் உனக்கான பாதையை தீர்மானிப்பது இந்த சாயப்பா நான் தான். நான் போட்ட திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு பிடிச்ச இடத்தில் உனக்கு பொருத்தமான இடத்தில் நீ போய் நிற்கலாம். உனக்கு பொருந்தாத உன்னை பிடிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ ஒருபோதும் போகவே வேண்டாம் என் செல்லமே. சில மனிதர்கள் கெட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லதே நடக்காது. ஆனால் நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறதால உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்குதே, அவங்கக்கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருக்குதேன்றதுக்காகவே சில பேர் உன்னை வெறுப்பார்கள், பொறாமை கொள்வார்கள். இதில் உன் தப்பு என்ன இருக்குது? அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய மனசு குறையா இருக்குது. அதனால் அவங்க உன்னை பார்த்து பொறாமைப்படுறாங்க. உன்னை பார்த்தாலே வெறுப்பும் எரிச்சலும் கொள்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே. இந்த சாயப்பா இன்னைக்கு நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். பயப்படாம நீ தைரியமாக முன்னேறி போய் என் செல்லமே. புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அமைதியாக அதை சமாளிக்க கற்றுக்கோ. கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை காயப்படுத்த முயற்சி செய்யும் போது உன் மனசை சிதறடிக்க பதற வைக்க நினைக்கும் போது நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உனக்கான அமைதியை கொடுத்து உன்னை பலமுள்ள ஆளாகவும் மாற்றி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் நீயாக இருக்க கற்றுக்கோ. உன்னை பிடிச்சவங்க உன்னை நேசிக்கட்டும், பிடிக்காதவங்க உன்னை விட்டு போகட்டும் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் நல்லா இருக்கணுன்றதுக்காக உனக்கு உதவி செய்தவர்களையும் உன்னை வெற்றி பெற செய்வதற்காக சில விஷயங்களை தியாகம் செஞ்சவங்களையும் உன் வாழ்க்கையில் நீ மறக்க வேண்டாம். உன் நம்பிக்கைக்காகவே இந்த சாயப்பா உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரேன். எந்த விஷயமா இருந்தாலும்
அதை கடந்து வந்துட்டினா அப்புறமா அதை தேடி போக முடியாது. நடந்தது நடந்தது தான், கடந்த காலம் கடந்த காலம் ஆகி போனது தான். அதனால் சில விஷயங்களை தவற விட்டுட்டினா மறுபடியும் அது திரும்ப நடக்காதுன்ற புரிதலோட வாழ்க்கையை புது பாதையில் நகர்த்தி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு எதிர்பார்க்காத. எல்லாரும் உன்னை தேடி வரணும்னு யாரையும் வற்புறுத்தாதே. உன்னை தேடி வர்றவங்கள நீ நல்லா பார்த்துக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கோ. உன்னை தேடாதவர்களை, உன்னை பற்றி நினைக்காதவங்கள நீயும் கண்டுக்காம உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. தான் செய்த தவறை தவறுன்னு தெரியாதவன் தான் தவறான மனிதர்களுக்கு நடுவில் நிம்மதியாக நிற்கிறான். தப்பு செய்கிறவன் தெரிஞ்சு தவறை திருத்தி கொள்பவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான் என் செல்லமே. நீ போகிற பாதை சரியா, நீ செய்கிற விஷயங்கள் சரியானு அவ்வப்போது தனிமையில் உட்காந்து யோசிக்க மறக்காதே. சில விஷயங்கள் தப்புன்னு தெரியும் போது அதை மாற்றிக்கிறதுக்கும் தயங்காதே என் செல்லமே. உன் மனசளவில் நீ எல்லாருடைய அன்பையும் மதிக்கிற, எல்லார்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கிற. ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினச்சி உன் உள்ளத்தை காயப்படுத்தும் மனிதர்களை விட்டு நீ அமைதியாக விலகி நிற்க கற்றுக்கோ. யார் என்ன சொன்னாலும் அவங்க பேசுகிற வார்த்தைகளை கவனமாக கேளு. அனுபவம் உள்ளவர்கள் சொல்லும் நல்ல சொல்லை நீ கவனமாக கேட்கும்போது அது உன் வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்கும். நீ போகும் பாதையை நீயே தேர்வு செய். எதை செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுல நீயே முடிவெடு. நான் உன் கூட இருந்து உன் போராட்டங்களை எல்லாம் வெற்றியாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்குறேன். உன் சோதனைகளின் மூலமாக உன்னை சக்திசாலியாக மாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் செல்லமே. யாராவது ஒருத்தர் அடுத்தவங்க வீட்டு கதையை உன்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்கள ஒருபோதும் நம்பாதே. எப்படி அடுத்தவங்க ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்களோ அதே வேகத்தில் உன் ரகசியத்தையும் உன் வாழ்க்கை கதையும் அவங்க மற்றவங்க கிட்ட போய் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை தூரமாக தள்ளி வச்சுக்கோ. யார் மனசையும் காயப்படுத்தாமல் தப்பு செஞ்சால் கூட மன்னிக்கும் மனசோட நீரு. யாரையும் பழி வாங்குறதும் யாரையும் கோபப்பட்டு கத்துவதோ வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான பலத்தை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் வெற்றிக்கான மகத்தான பாதையில் நடந்து போவதற்கு நானே உனக்கு அருள் புரிகிறேன் என்று சொல்லவே. உன் வாழ்க்கை முழுவதும் நலமும் பலமும் நிறைஞ்சு நீ கனவுகளை நனவாக்கி கொண்டு வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா வழிகாட்ட போகிறேன். நடந்ததை மாற்ற முடியாது, அதனால் நடந்ததையே நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கிறேன். அடுத்தவனை பகத்தீக்க, அடுத்தவனை பழிவாங்க யோசித்து நேரத்தை வீணாக்காதே. உன்னை காயப்படுத்தினவங்கெல்லாம் தங்கள் கர்மாவை தானே சந்திப்பாங்கன்னு நீ அமைதியாக, தைரியமாக, பொறுமையாக, வலிமையாக ஒதுங்கி நின்று யார் யாருக்கு என்ன செய்யணும், எதை கொடுக்கணுன்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தேவையான நேரத்தில் அவசரத்துக்கு உனக்கு உதவி செஞ்சவங்க, கடன் கொடுத்தவங்க, உனக்காக நின்னவங்களை நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நீ நேசிக்கும் சிலருடன் சில நேரங்களில் பேசுகிறத குறைச்சிடுற. ஏன்னா உனக்கு அவங்கள பிடிச்சாலும் அவங்களுக்கு உன்னை பிடிக்கலைன்றதை நீ தாமதமாக புரிந்து கொண்டதால் தான். நீ யாரையும் வெறுக்க மாட்ட, ஆனால் அவங்க உனக்கு பிடிக்கலை, அவங்க உனக்கு பிடிச்சதை எதையும் செய்யலை, ஏதோ சில விஷயங்களை உனக்கு எதிராக யோசிக்கிறாங்கன்னு தெரியும் போது அமைதியாக ஒதுங்கி நிற்க தயங்காதேன்னு செல்லமே. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுன்ட்டு உன்னை பெற்றவங்க மனசை நீ நோகடிக்கக்கூடாது. ஏன்னா நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உனக்கு எல்லாத்தையும் செஞ்சவங்க மற்றவங்க அல்ல. உன் வாழ்க்கையை கோட்டையாக கட்டியவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் தான். உன் வாழ்க்கைக்கு அடித்தளமும் ஆதாரமும் உன் பெற்றோர்கள் தான். பெற்றவங்க இல்லாட்டி இந்த உலகத்தில் எந்த பிள்ளைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. உன் பெற்றோர்களை நீ மதிக்கும்போது, அவர்களை மரியாதையோடு நடத்தும் போது என் அருள் முழுவதையும் இந்த சாயப்பா உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை அரவணைப்பேன். நீ என்னதான் தியாகம் செஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கக்கிட்ட அதுக்கான பதிலடி நீ கேட்டினா, நான் உங்களுக்காக இவ்வளோ விட்டு கொடுத்தனே, உங்களுக்காக இவ்வளோ செஞ்சனே, நீங்கள் ஏன் அந்த நன்றி உணர்வே இல்லை, ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு கேட்டால், நாங்களாக உங்ககிட்ட எதையுமே கேட்கலையே, நீ தானே செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நீ செஞ்சு தான் ஆகணும், அது உன் கடமைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி எதையாவது ஒரு சப்ப காரணமாக கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீ எந்த தியாகமும் செஞ்சு உன்னை இழந்துட வேண்டாம். உன் மதிப்பை அறியும் மனிதர்களிடத்தில், உன்னை மரியாதையாக நடத்துகிற மனிதர்களிடத்தில் மட்டும் நீ இருந்தினா போதும். நீ எப்போதும் என்னை நம்பு. இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை உயர்த்தி
உன் வாழ்க்கையில தலை தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. உன்னை கட்டுப்படுத்த முடியலை, அவங்க சொல்கிறத நீ கேட்கல, அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க முடியலை, உன்னை பயன்படுத்த முடியலைங்க போது சில பேர் உன்னை வெறுக்க தொடங்குவாங்க. அவங்க சொல்கிறதையெல்லாம் நீ கேட்கலன்றதுக்காக அவங்க உன்னை என்ன சொன்னாலும் அதுக்காக நீ பயப்பட வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் உறுதியாக இரு. கண்டிப்பாக உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்குறேன்.